வணக்கம் நண்பர்களே. நாம் எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட அரசியல், ஆரோக்கியமான அரசியல் சூழலில் நம் எதிர்கால சந்ததி இருக்கப் போகிறது? நம்முடைய மீதமுள்ள வாழ்க்கையும் எந்த அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம்? அதை பற்றிய பதிவு தான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதவி வெறி பிடித்த ஒரு வெறியர்கள் கூட்டம். இதை ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நான் கடைபிடிக்கும் ஒரு மதத்தினுடைய மத வழிபாடுகளை ஒருவர் தடை செய்வதால் எனக்கு வந்த கோபம் அல்ல. அரசியல்வாதிகள் சமூகத்தினுடைய ஒரு அங்கம். இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வழிபடும் ஒரு வழிபாட்டு முறையை தடை செய்வதும், ஒரு கேவலமான காரணங்களுக்காக அதை தடை செய்ய நீதிமன்றங்களுக்கு செல்வதும், வாக்கு வங்கி அரசியலுக்காக தரம் தாழ்ந்த வேலைகளை செய்வதும், மலினமான உணர்வுகளை தூண்டி அதன் மூலம் பதவி சுகத்தை அனுபவிக்க நினைப்பதும் இந்த பதவி வெறியர்களுக்கே உள்ள ஒரு குணம். எந்த கட்சியும் இதில் மாறுபாடு இல்லை. நேற்று வந்த விஜய் உட்பட, விஜய் கட்சியில் என்ன ரெண்டாம் கட்ட தலைவர் இல்லையா? திமுக விட்டுருங்க, அது ஓரங்கட்டப்பட்டு இன்றைக்கே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். அவன் துண்டை போட்டுக்கிட்டு போய் முருகன் கோயிலை கும்பிட்டு வருவான், ஆனால் பக்தர்களை மதிக்க மாட்டான். ஆனால் மற்றவர்களெல்லாம் ஒருவருக்கு கூடவா இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது, அந்த தீபத்தூன் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு ஆதரவு குரல் கொடுக்க விருப்பமில்லை? உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை, அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை நீங்கள் சிதறடித்துள்ளீர்கள். பதவி வெறியர்களை, எல்லா கட்சி பதவி வெறியன்களுக்கும் சொல்கிறேன், வெறியர்கள் இல்லை, வெறியன்கள். வாக்கு கேட்டு இதே இந்துக்கள்கிட்ட வருவாங்க, வெக்கமே இருக்காது அவங்ககிட்ட எல்லாம். இதே விஜய் வருவார், திருப்பரங்குன்றத்துக்கு வருவார் பாருங்கள். ஆனால் எந்த வெக்கமும் இருக்காது, கட்சி நிர்வாகிகளுக்கு ஒன்றும் இருக்காது. அவங்ககிட்டலாம் இதை எதிர்பார்க்கவே கூடாது. ஐயா, ஒரு அறிக்கை, நான் சொல்வது தவறு என்றால், இப்போ என்னை போன்றவர்கள் சொல்வது தவறு என்றால், ஐயா நீங்கள் அப்படி பேசக்கூடாதுங்க, அது தவறுங்க, இப்படி அப்படின்னு சொல்லணும். அல்லது இது ஒப்புமை இருந்தால் ஆதரித்து ஒரு கருத்து சொல்லணும். நீதிமன்றம் எல்லாத்தையும் செஞ்சிடும் அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? நீதிமன்றத்தை கேட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடணுமா? இல்லை, இங்கே இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர், அறிவார்ந்த அறநிலைத்துறை அமைச்சர்